எல்லாமே அல்லாஹ் திட்டமிட்டபடி அவர் நிர்ணயம் செய்யப்படி அந்த வரையறுத்துள்ளபடி இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. திட்டமிட்டுள்ளபடி அவன் ஞானத்தில் உள்ளபடி, அவன் ஞான முடியும்னு சொல்றான், அவன் ஞானத்தில் உள்ளபடி இது திட்டமிட்டுள்ளான். இந்த பிரபஞ்சத்தில் நம்மையும் சேர்த்து, நம்ம நடப்பதையும் சேர்த்து. நம்ம என்ன நடக்குது? நம்ம சேர்ந்த வியாபாரத்தில் நஷ்டம் நடக்குது, லாபம் நடக்குது, நோய் வருது, சுகமும் வருதுல்ல. நம்ம உட்படுத்தா சொல்றோம். பிரபஞ்சத்துல நான் இது பிரபஞ்சத்துல அப்பாற்பட்டவங்களா? பிரபஞ்சத்துல இருக்கிற பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே அதுல நடக்கும். அவன் ஞானத்தில் உள்ள பிரகாரம், அவன் திட்டமிட்ட பிரகாரம், அவன் ஒழுங்குபடுத்திய பிரகாரம் படி எதை எப்படி ஒழுங்குபடுத்தி இருக்கின்றானோ வரையறுத்து உறுதிப்படுத்திட்டான். இப்படித்தான் என்னதான் என்பதாக எதுவும் விடுபடாத வகையில் விதிவிலக்க அல்ல, விதிவிலக்கு இல்லை, விடுதலை இல்லை, விதிவிலக்கு அளிக்கப்படலை என்ற ஒரு வகையில் அல்லாஹ் என்ன செய்யலாம்? அவையில் நடந்து அதன் பிரகாரம் இது என்ன செய்ய அதை என்ன செய்ய முடியாது. ஒரு சாதகமும் இருக்கும், அது பாதகமும் இருக்கும். எதுக்கு? சாதகத்துல பாதகம் இருக்காது. நீங்க அதை மாற்றிக் கொள்கின்றீர்கள். அது பாதகமா நீங்க நீங்க மாற்றிக் கொள்றீங்க. அல்லாஹ் தஆலாவுல என்ன இல்லை, அடியார்களுக்கு சாதகத்தை தவிர பாதகம் இல்லை. அதுல அந்த நிகழ்வுல நீங்க உலக வாழ்வை மையமாக வைத்து அதை சாதகமாக பாதகமாக பிரிவினை உண்டாக கொடுக்கணும். உலக வாழ்வை வைத்து நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அதை சாதகம் பாதகம் என்ற லாபம் நஷ்டம் என்ற வகையில் நீங்க என்ன செய்றீங்க? பிரிவினை கற்பிக்கிறீங்க. யாரு? எதை மையமாக வச்சு? இந்த உலக வாழ்வை வச்சு. இது தீனுக்கு சம்பந்தம்னா தீனுக்கு முழுக்க சம்பந்தம் இல்லை. இவ்வாறு நீங்க பிரிவினை உண்டாக்குவதில்லை. இதுதான் பிரிவினை நீங்க கற்பிப்பதில் உண்டாக்குவதில் என்ன எதுல இல்லை? தீனுக்கு எது இல்லை? தீனுக்கு சாதகம் இல்லை. முழுக்க அதுல என்ன இருக்குது? துனியாவே அடிப்படையாக வச்சு நீங்க நிலைக்கிறீங்கன்னு சொல்லிங்க உண்டாக்குறீங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு என்ன செய்யணும்? அதுல சாதகத்தை தவிர நன்மை தவிர தீமையே கிடையாது. அதற்கு ஈமானுக்கு நீங்க கொண்டு அந்த ஈமானுக்கு அல்லாஹ் ஈமான் சொல்றீங்களா? அந்த ஈமானுக்கு சாதகம் அன்றி நன்மையை அன்றி அதுல பாதகம் இல்லை. இவ்வாறாக நீங்க இந்த உலகை மையமாக வைத்து நீங்க பிரிவினை உண்டாக்கி கொள்வதன் காரணமாக அதில் என்ன செய்ய உங்களுக்கு பாதகத்தை நீங்கள் கற்பித்துக் கொள்கின்றீர்கள், பாதகத்தை தேடிக் கொள்கின்றீர்கள். எதற்கு? ஈமானுக்கு நீங்க பாதகத்தை நஷ்டத்தை விளைவித்துக் கொள்கின்றீர்கள். யாராக? நீங்களாகவே. இது அல்லாஹ் சொல்றான். நான் யாருக்கு அணிதலைக்கல, அவரவர்களாக என்ன அணிதலை கொண்ட ஈமானுக்கு கலங்கத்தை இதுமாக பிரிவினை காரணமாக கலங்கத்தை கற்பித்து அநீதியை கற்பித்து அநீதிக்கு ஆளாகி விடுகிறார்கள். அவரவர்களை சுயமாக அநீதிக்கு கொள்றாங்க. நான் உங்களுக்கு அநீதிலைக்கல, நீங்க எனக்கு அநீதிலைக்கல, அவரும் சுயமாக அநீதிக்கு கொள்றாங்க. எதன் காரணமாக? இந்த துனியாவை மையமாக வைத்து இது நமக்கு பாதகத்தை உண்டாச்சு. எப்படி விவசாயத்தை விளைக்கலாம், விவசாயத்தை பண்றான், அது இதமாக மிதமாக மழை பெஞ்சு காற்று வீசி அது புளிப்பீச்சுகளெல்லாம் செய்து இல்லாம அது நல்ல அறுவடைக்கு வரும்போது அது ஒரு சாதகமா இருக்கு. அதுவே அளவுக்கு அதிகமான மழையில் பெய்து அது அழிவு உண்டாக்கிட்டா அது பாதகம் எடுத்துக்கொள்வான். அதை பாதகம் எடுத்துக்கொள்வான். அது மழையே பெய்யாம வறட்சியில கருகி போயிடுச்சுன்னா மழை இல்ல, கட்ட உடவு இல்லையா போச்சு, காஞ்சி வச்சுட்டாலும் அதுல அழிவு உண்டாகி போயிடுச்சு. இப்ப எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? இது சொல்லிட்டேன் முன்னாலே. இது உங்களுக்கு உலக வாழ்வுக்குத்தான் உங்களுக்கு இழப்பு. ஆனா ஈமானுக்கு அது ஈமானுக்கு என்ன? வலுவூட்டக்கூடியது. ஈமானுக்கு அது வலு சேர்க்கக்கூடியது. ஈமானுக்கு ஒளி ஊட்டக்கூடியது. ஈமானுக்கு ஒளிக்கு 100 100 அலா 100 100க்கு 100 அது 100 ஒளிவுக்கு மேல் ஒளிவூட்டக்கூடியது. எது? அந்த இழப்பு. அது உங்களுக்கு என்ன செய்யறது? அந்த ஈமானுக்கு அது உறவூட்டக்கூடியதாக வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றன. அது நீங்க எதிர்கொள்ளும் முறையை பொறுத்து, அது நீங்கள் எதிர்கொள்ளும் முறையை பொறுத்து. நீங்க துனியா வைத்து அந்த எதிர்கொண்டா அந்த இழப்பை என்னது உங்களுக்கு உங்களை என்ன செய்யும்? அது அளப்படி பிடிக்கும். அந்த இழப்பு உங்களை சும்மா விடாது. என்ன செய்யும்?
வேதனை கொடுக்கும், விசனத்தை கொடுக்கும், வியாகுலத்தை கொடுக்கும், கண்ணீரை வெளியே செய்யும், கவலை கொள்ள செய்யும், உங்களை உருப்படை வச்சிடும். எதை வச்சு நீங்க எதிர்கொண்டா துனியாவை உகந்த வாழ்வை வச்சு நீங்க எதிர்கொள்வீர்கள். ஆனால் அது என்ன செய்யும், உங்களை என்ன செய்யும், ஒரு வழி பண்ணிடும், ஒரு வழி பண்ணிடும். அது ஒல்லாங்க அல்லாஹ்வை என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, அந்த ஈமான். இந்த ஈமானுக்கு என்ன சாதனம், இது எப்படி ஈமான் நன்மை செய்யும் பொருட்டு எப்படி எடுத்துக்கொள்வது? இதனை விடுங்க, தினாவுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் ஆமா, தினாவுக்கு பிறந்தவர்களா ஆகத்தை வாழ்வு தேடுவதற்கு தான் அந்த உலகத்துல பிறக்க வச்சிருக்கிறோம். அது வேறு இல்லை. இதுல சுகமாக வாழ்ந்து மதிப்பதற்கு நம்ம இந்த உலகத்துக்கு வரல. சுகமுகம் இன்ப சுகம் பாராட்டுவது வறுமையாக இருக்கிறது. இதுல இன்ப சுகம் பாராட்டு அதுல மயங்கிட்டோம்னா என்ன இப்ப நாங்க அதை நம்ம இழந்துருவோம். எந்த வாழ்வு, அந்த நிலையான மறுமை வாழ்வு இழந்துருவோம். இதுல சுகம் பாராட்டிக்கு தெரிய ஆரம்பிச்சோம்னா